வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவின் அருளாலும் இறை அருளாலும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 24 ஜனவரி 2025 குரோதி வருடம் தை மாதம் 11ஆம் நாள். வருடப்பிறப்பு ஆனதில் 24வது நாளான இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை தசமி, நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்று குளிகை காலம் 7:30 காலை 9 வரை. இன்றைய யமகண்ட காலம் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35. இன்றைய கோச்சாரப்படி கிரக நிலைகள்: ரிஷபராசியிலே குரு பகவான், மிதுன ராசியிலே செவ்வாய், கன்னிராசியிலே கேது, மகர ராசியிலே சூரியனும் புதனும், கும்பராசியிலே சனியும் சுக்கிரனும், மீனராசியிலே ராகு, விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்திலே சந்திரன். இன்றைய திதிப்படி தசமி திதி. தசமி திதி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஒரு நல்ல மதச்சடங்குகள்லாம் செய்யக்கூடிய நாளாக அமையும். இந்த தசமி திதியிலே ஆன்மீக சந்தனமான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளலாம். இந்த திதியில் புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறது ரொம்ப நல்லது. வாகனம் ஓட்ட தெரியாதவர்களுக்கு வாகனம் ஓட்டக்கூடிய அந்த காலகட்டங்கள் உண்டு. அதனால் வாகனத்தை ஓட்ட கற்றுக்கொள்வது இந்த தசமி தேதியில் செய்யலாம். அரசு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இந்த தசமி தேதி அன்னைக்கு ஆரம்பித்து செய்கிறது நல்லது. கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்னாக்க சிம்மராசி விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கள் கொஞ்சம் சக்தி தேவியை வணங்கிவிட்டு இந்த நாளிலே எந்த விஷயத்தை செய்வது உகந்ததாக இருக்கும். இன்ற நாளுடைய சந்திராஷ்டமம்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இந்த அனுஷ நட்சத்திரம் மகாபெரிவா காஞ்சிமுனி அவருடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இருந்த பிறந்தவர்கள் இள வயதில் சிம்மப்பட்டாலும் பிற்காலத்தில் ரொம்ப நல்லவராக பெரிய செல்வந்தராக அமைவார்கள். பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பயணம் செல்வதிலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள், நல்ல படித்திருப்பார்கள், பணம் பண்ணுறதுலையும் படு சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவியும் இவர்களுக்கு உண்டு. இன்றைய கரணத்தின் பேர் பத்திரை கரணம்னு பேர். பத்திரைன்னா கோழி கரணம்னு சொல்லுவாங்க நார்மலாக. இவங்க அழகாக இருப்பாங்க. பேச்சில் கொஞ்சம் சஞ்சலம் இருந்தாலும் சிக்கனத்தோடு இருப்பாங்க. கொஞ்சம் மூர்க்கனாக இருப்பாங்க. எப்படி கோழி சேவல்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி சேவல் மாதிரி கொஞ்சம் சண்டை கோழி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் சண்டை குணம் கொண்டவர்கள். இந்த பத்திரை கரணத்துடைய கரண தேவதைன்னு பார்த்தீங்கன்னா கேது கிரகம் ஆகிடும். அதனால் ஆன்மீக சிந்தனை உண்டு. மருத்துவம் அது தொடர்பான விஷயங்களை ஆராய்ச்சி செய்பவர்களாக இருப்பார்கள். ருத்ராட்சம் போன்ற பூஜை பொருட்கள் செய்வார்கள். அதனுடைய விற்பனைகள் எல்லாம் பார்த்துக்கொள்வர்களாக இருப்பாங்க. மாந்திரீகம், மத பிரச்சாரம், அறிவியல், ஆராய்ச்சி, மருந்தகம், விஷத்தன்மை கொண்ட விஷத்தை முறிக்கும் நாட்டு மருந்துகள்
இதெல்லாம் வைத்தியர்களாக இருப்பார்கள், வக்கீலாக இருப்பாங்க, சட்ட தொடர்பு, உளவுத்துறை உடைய துறைகளிலே இவர்கள் பயிற்சி பெறுவார்கள், அதனுடைய வேலையும் செய்வார்கள். இந்த கரணத்தை பேஸ் பண்ணி தொடர்பு கொண்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான். விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதிலும் ஹனுமனை வழிபடுவதும், இவர் இருக்கிறது இப்போது இன்னைக்கு விசாக நட்சத்திரத்தின் அந்த தொடர்போடு இருக்கிறதுனால முருகரை, திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதும் இந்த நாள் நல்ல நாள் அமைய வழிபடுத்தும். மேலும் இன்றைக்கி பரிகாரமாக முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல நீர் இல்லைன்னா நீர்மோர் தருவது, பறவைகளுக்கெல்லாம் தானியம் தருவது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக அமையும். இந்த யோகத்தின் பேர் விருத்தி யோகம்னு பேர். விருத்தினாலே அதிகப்படுத்துதல்னு அர்த்தம். ஸோ செல்வாக்கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நல்ல அளவிலே வசதியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். சாஸ்திர நாட்டங்கள், புலமை உடையவர்களுக்கு கூட ஒரு கூட்டை சேர்த்துவிடும். தெய்வ பக்தி நல்ல பண்புகளை கொண்டு வந்து தரும். இரக்க குணம், ஈகை குணங்கள் எல்லாம் கொண்டு வந்து தரும். தெய்வ காரியங்களில் நல்ல ஒரு திருப்பணிகள் செய்யக்கூடிய காலகட்டங்களை அமைத்து கொடுக்கக்கூடிய யோகம் இந்த விருத்தி யோகத்துக்கு உண்டு. நல்ல எண்ணத்தையும் நல்ல செயல்பாடையும் கொடுக்கக்கூடிய ஒரு சுபமான யோகம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வணக்கம் மேஷராசி அன்பர்களே, இன்று மற்றவர்களுக்கு உதவ நினைக்கக்கூடிய நாள். இன்று எல்லா வேலையிலையும் கொஞ்சம் யோசனையுடன் திட்டமிடலும் செய்யும்போது உங்களுக்கு பண வரவும் பொருளாதாரமும் நன்றாக அமையப் போகிறது என்பதிலே ஐயமில்லை. கொஞ்சம் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் போதும். முடிவுகளை தாமதமாக எடுக்கலாம், ஆனால் வேலையை தாமதப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சியை காணப்போகிறீர்கள். வியாபாரம் தொடர்பாக நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். தேவையற்ற மன வருத்தம் ஏற்படக்கூடும். இன்று உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். இல்லை என்றால் எதிர்காலத்திலே சிக்கலை சந்திக்க நேரிவிடும். வணிகம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள் முடிக்கக்கூடிய நாளாக அமையும். தந்தையின் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையானது சீர்பட்டு நன்றாக இருக்கும். அதை சொல்லுவோம் இல்லையா, எப்போவுமே சேவ் ஃபார் ரெய்னி டேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. சேமிப்பை முதல்படுத்தி நீங்கள் அதற்கான வழிகோலை நாட்டும்போது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளை அமைத்து கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. இவரை வழிபட உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 4 மற்றும் 7 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான சிக்கலிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனித நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்று வியாபாரம் தொடர்பான முன்னேற்றம் கூடும். போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. உங்கள் மரியாதை அதிகரிக்கும். வேலை தொடர்பாக நல்ல வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து வந்த ஒரு கசப்பு நீங்கி ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள் உண்டு. சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீங்கும். எதுலேயுமே முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையினே சொல்லலாம். பணியிடத்திலே புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதிலே கவனம் தேவை. கொஞ்சம் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் மனதிலே தோன்றிய யோசனைகளை முயற்சி செய்து அதற்கான விஷயங்களை செய்வதற்கான நாள் இந்த நாள்.
இன்று உங்கள் யோசனைகள் பிறரிடம் கூறுவதை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எந்த செயலையும் சிறப்பாக செய்வதிலே வெற்றி காணலாம். குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள் என்றே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமையும். இந்த நாளின் பொருளாதார வசதி கொஞ்சம் கூடுதலாக மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளாக அமையும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இவரை வணங்க வாழ்விலே பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் நண்பர்களின் செயலாலே கவலை ஏற்படக்கூடும். பிறருக்கு உதவி நினைப்பீர்கள், அதனால் சிக்கல் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான புதிய வேலைகள் முடிக்க அலைச்சலும் உண்டு. வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். உங்கள் துணைவர் அல்லது துணைவரின் வீட்டின் மூலம் மரியாதை கிடைக்கக்கூடிய நாள். இன்று எந்த வேலையிலும் சரியான திட்டமிடல் அவசியம். கலைத்துறை, படைப்புத் தொழில் இவற்றில் சிறப்பாக செயல்படுவீர்கள். இன்று உங்கள் பேச்சிலே இனிமை, செயலிலே விளையாட்டுத்தன்மை இதெல்லாம் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலை இருப்பீங்க. தைரியம் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு விருப்பமான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர் சில கருத்துக்கள் உங்கள் மனத்தை ஏற்படுத்தும். உறவு விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்று உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்தையும் கொஞ்சம் சிக்கல் உண்டு. பண வரவு இருக்கும், செலவும் கொஞ்சம் இருக்கும். அதனால் செலவுக்கேற்ற பண வரவு என்றாலும் மனசு கொஞ்சம் ஆறுதலான நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், சோர்வு உண்டாகும் நாள் இன்று. கையில் கொஞ்சம் காசும் கரெக்டாக இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் டல் ஃபேஸ் இருக்கும். வெளியிலே வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு சக ஊழியருடன் அனுசரித்து செல்லக்கூடிய நாட்களாக இந்த நாள் அமையும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9. இந்த 2 மேஜிக் நம்பர் யூஸ் பண்ணுங்க. இன்றைய வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள். இவரை மனத்திலே வைத்து நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய காலமாக அமைத்து கொடுக்கும். வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் வேலை தொழில் கலந்த விஷயத்திலே கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டிய நாளாக அமைகிறது. கடின உழைப்பு மூலம் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெறலாம். குடும்பத்திலே இருந்து விருந்து, விழாக்கள் போன்றவைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமையக்கூடும். இங்கு உங்களுடைய பிள்ளைகளிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக அமையும். உங்கள் பேச்சு செயலிலே கவனம் தேவை. பணியிடத்திலே பெரும்பாலான திட்டங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கூடி தரும். இன்று உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். பணியிடத்திலே மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதை மேம்படுத்தி ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகிறதுனால அலுவலகத்திலே ஒரு நல்ல பேர் உண்டு. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதனாலும் ஒரு நல்ல பெயர் உண்டு. வியாபாரத்தின் தொடர்பாக பிறரின் செல்வாக்கின் கீழே எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது. பொருளாதார அடிப்படையிலே ஒரு நல்ல ஒரு சிக்கல் இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இன்று பொருளாதார அடிப்படையிலே பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடில் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வரும். ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி பண்ணுறதுக்கு வாய்ப்பும் உண்டு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலாக அமைவதனாலே நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தக்கூடிய எண் 2, 6 என்ற 2 எண்களையும் பயன்படுத்துங்கள். உங்களுக்கு வரக்கூடிய வருமான வகைகளிலே பலவிதமான வழிகளை உண்டு பண்ணுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாளை வணங்கும் போது உங்களுக்குரிய சிக்கல்கள் தானாக தீங்கிவிடும்.
உங்களுடைய வாழ்க்கையின் வளத்தை நோக்கி உங்கள் பயணம் மேற்கொள்ளும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களை உள்ள சுற்றியுள்ள சூழ்நிலைகள் இனிமையாக அமையக்கூடிய நாளாக அமையும். நீங்கள் எந்த ஒரு புதிய வேலை செய்தாலும் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பணியிடத்திலே சில புதிய மாற்றங்களை செய்ய வேண்டிய நாள் இன்று. உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். வேலை வியாபாரம் தொடர்பாக வாக்குவாதங்களை தவிர்த்து பேச்சிலே இனிமையை கடைபிடிப்பது நல்லது. உங்கள் உறவு நிலைகளிலே விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்க்கையிலே பரபரப்பான சூழ்நிலை கொண்ட நாளாக இந்த நாள் அமையும். ஆன்மீகம் சமூக பணிகளிலே நேரத்தை செலவிட நினைப்பீர்கள். உங்களின் முக்கியமான வேலைகளை தள்ளி போட வேண்டாம். இன்று குடும்பத்துடன் விருந்து விழாக்களிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. மாணவர்களின் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. போட்டி சிறப்பான வெற்றி போன்றவை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். பொருளாதார வகையிலே ஒரு நல்ல வழிகாட்டுதலுக்குரிய நாளாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளில் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணேன்னா ஃபார் யுவர் ஃப்யூச்சர் லைஃபுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும். ரிசர்வ் ஃபார் ரெய்னி டேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரெய்னி டேஸ்க்கான கூட்டு முயற்சிகள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் யோசிப்பீர்கள். அதற்கான விஷயங்கள் எல்லாம் செய்வீர்கள். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொருளாதார நிலைகளை நீங்கள் வழிபடுத்தி வகைப்படுத்தி கொள்ளக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 5 மற்றும் 7 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த எண்ணின் விஷயமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மல்டிஃபோல்டுன்னு சொல்லக்கூடிய பிரகாசமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான். இவரை வணங்க உங்கள் வாழ்க்கையிலே அமையக்கூடிய சிக்கல்கள் இன்னல்கள் தீங்கி நல்லதொரு நிலையை கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நேயர்களே, ஆன்மீக சிந்தனையில் ஆர்வம் கொண்ட நீங்கள் உங்கள் மரியாதையை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய இனிமையான நாள் இந்த நாள். பணியிடத்திலே உங்கள் திறமை சிறப்பான கருத்துக்கள் இதனால் புகழ் பெற்று விளங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்து கொடுக்கும். உங்கள் வேலைகளை எதிலும் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அரசு வேலைகளிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். பெண் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். வீட்டு வசதிகள் அதனால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பணம் அதிகமாக செலவு பண்ணுவீர்கள். உங்கள் பொருளாதார நிலை மேம்படுத்தப்பட்டு அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படக்கூடிய காலம் இது. ஒரு நல்ல நாள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பணம் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு கொடுத்திருந்த கடன்கள் நீங்க ஆரம்பிக்கும். நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்திருந்த கடன்கள் உங்களுக்கு வரது ஈஸியாக ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடவதற்காக ஒரு வாய்ப்புகளை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தோட கோயிலுக்கு மற்றும் சுற்றுப்புற விஷயங்களிலே ஒரு ஆர்வலத்துக்கு கொண்டு போவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வழிவகைகளை அதற்கான பிளான்ஸ் கொஞ்சம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 4 மற்றும் 8 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுடைய கனவுகள் நிஜமாக்கி கொடுப்பதிலே இந்த எண்கள் உங்களுக்கு துணை புரியும். இன்றைய வழிபாட்டு தெய்வமாக துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். இந்த அம்மனை வழிபட உங்களுடைய இன்னல்கள் தீர்ந்து பலவிதத்திலும் நன்மைகள் பெருகும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.
துலாம் ராசி அன்பர்களே, இன்று சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலே ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். குறைந்த நிதி ஆதாயம் இருந்தாலும் திருப்தியாக இருப்பீர்கள். ஷேர் மார்க்கெட்டில் கூட டே ட்ரேட் அப்படிங்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பீர்கள். உங்களுடைய செலவுகள் எளிதாக சமாளிக்க முடியும். இன்று உங்கள் நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய நல்ல நாளாக அமையும். உத்தியோகத்திலே மேலதிகாரியுடன் உறவிலே முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு பரிசு வாங்க கொடுப்பீங்க. நீங்கள் வியாபாரத்திலே ஒரு நல்ல முடிவை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கூடிய நாள். உத்தியோகத்திலே சக ஊழியர்கள் ஆதரவை பெறக்கூடிய நாள். ரொம்ப நாளாக கிடப்பில் கடந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சக்கூடிய ஒரு நல்ல ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன், எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கலாம். ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம். சலுகைகளை எதிர்பார்க்கலாம். புதிய ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக அமையும். குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வெளி சூழ்நிலை அவர்களுடைய மனதிலுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இது உங்களுக்கு வரவேண்டிய வரவுகளை எளிதாக்கி கொடுத்துவிடும். இந்த நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. இவரை வணங்க உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று எந்த வேலை செய்தாலும் அதிலே மகத்தான வெற்றியை காணப்போகிறீர்கள். உங்களின் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். சமூக பணிகளிலே ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கு பாராட்டுகள் நிச்சயம். தந்தையுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமையப் போகிறது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்குவது நல்லது. மாணவர்கள் படிப்பு விஷயத்திலும் விளையாட்டு தொடர்பான விஷயத்திலும் சிறப்பான வெற்றிகளை பெற்று வருவீர்கள். அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இந்த லாபத்திற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஷேர் மார்க்கெட்லலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் டே ட்ரேட் பண்ணாலும் இன்றைக்கி கொஞ்சம் பலன் உண்டு. குடும்பத்திலே மகிழ்ச்சி அமைதி நிலவக்கூடிய நாள். வேலை வியாபாரம் நல்ல தகவலை கொடுக்கும். முக்கிய வேலைகளே உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அண்டை வீட்டாரிடம் அனுசரியாக இருங்கள். பொருளாதார விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இன்று ஒரு ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது ஈஸி அவுட்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பண வரவுகளுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தும் பணம் வரும். ஒரு நல்ல ஒரு செய்தியை கேட்பீர்கள். இன்றைய அதிர்ஷ்ட நாளாக அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது 2 மற்றும் 9 என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனம் வருவதற்கான வழிகளை அது உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. இவரை வணங்க உங்களுக்கு பண வரவு இரட்டிப்பாகும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினரால் மகிழ்ச்சி, செயல்களிலே வெற்றி, கடன் வாங்கி கடன் கொடுக்க இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய செயல்களை திருப்பிவிடும். அதனாலே கடன் வாங்குவதும் வேண்டாம், கடன் கொடுப்பதும் வேண்டாம். அக்கம் பக்கத்துடன் அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் பேச்சிலே இனிமை கடைபிடிங்கள். வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வந்து சேரும். வியாபாரத்திலே சிறிது அளவுக்கு நஷ்டம் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. பணி இடத்திலே உயர் அதிகாரி ஆதரவாலே வேலைகள் சிறப்பாக நடந்து முடியும். பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இன்று அன்றாட வேலை செய்வதிலே சரியான திட்டமிடல் அவசியம். இன்றைய மாலை நேரத்திலே நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடப் போகிறீர்கள். ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். இன்றைக்கு சுப செலவு அப்படிங்கிற செலவு தான் இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபண்டு ஃப்ளோ உண்டு, அதுக்கான செலவும் உண்டு. அதாவது செலவும் வரவும் ஈக்குவலாக இருக்கும். அப்படிங்கிறனால அதிகமான பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது.
இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைவதற்கு நீங்கள் 7 மற்றும் 5 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த 2 எண்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பணப்பிரச்சனைகளையும் மனப்பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குபேரலக்ஷ்மி. இந்த தெய்வத்தை வணங்குவதனால் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் நீங்கி பணவரவு பெருகெடுத்து வாழ்க்கையிலே தேவைகள் பூர்த்தியாகும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்று முக்கிய வேலைகள் சரியாக திட்டமிட்டு செய்யவும். ஏனெனிலே இன்னைக்கு கொஞ்சம் செயல்பாட்டுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருப்பீங்க. தொழில் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் போட்டி இருக்கும். சகோதரர்கள் ஆலோசனை உங்களுக்கு உதவும். குடும்பத்தாரோட செலவு பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும். பெற்றோர் வகையிலே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அவசரப்பட்டு எதையும் செய்திடாதீர்கள். கூட்டு தொழிலிலே சிறிய லாபம் தான் கிடைக்கும். குடும்ப நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ணுறதுல உங்களுக்கு செலவு பண்ணால் பொன்னான வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. டிஸ்கஷன் மேக்ஸ் யூ கோல்டன் ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க. தடைப்பட்ட வேலைகளிலே சரியான நேரத்தில் செய்ய முடியும். பணியிடத்திலே சக ஊழியர்கள் ஆதரவை தருவார்கள். மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். வெளி வட்டார தொடர்புகள் பெருசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சோர்வும் அசதியும் உண்டான நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளில் ஒரு பொருளாதார வசதி எப்படி இருக்குன்னா, ஒரு ரன் த்ரூ அப்படின்னு இருக்கும். நிறைய பணம் வரும். பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் வரும். கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையோடு இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஈஸ் அவுட் பண்ணிடலாம். பணத்தை நீங்கள் கேப்சர் பண்ணிக்க முடியும். ஷேர் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்துடன் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி வேண்டாம். அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த நாள் அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்த போவது 2 மற்றும் 6 என்ற எண். இது உங்களுக்கு எதிர்பாராத தனவரவை கொண்டு வந்து தரும். இந்த நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இவரை வணங்க தைரியம் வந்து சேரும். முயற்சி திருவினை ஆக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, இன்று சொத்து தொடர்பான தகராறுகள் நீங்கி வெற்றி பெறலாம். உங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையிலே என்றைக்கும் உள்ளாத ஒரு சூழ்நிலை, ஒரு இறுக்கமான சூழ்நிலை நிலவும். உடல்நல பிரச்சனைகள் இருக்கும், பிறகு நீங்கிவிடும். வேலை தொடர்பான அலைச்சல் அதிகமாக இருக்கும். வியாபாரத்திலே பங்குதாரர்கள் ஆலோசனை உங்களுக்கு உதவும். இன்று உங்களுக்கு வேலை முடிப்பதிலே கண்ணும் கருத்தாக செயல்பட வேண்டியிருக்கும். எல்லா வேலையும் சரியான நேரத்திலே செய்ய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். முக்கிய வேலைகளை இன்றே முடிச்சு விட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் உண்டாகும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அமைதி நிறைந்திருக்கும். வீட்டிலே துணைவியரும் உறவுக்கு மதிப்பளிப்பீர்கள். மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பாதை அடைவார்கள். குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்களுக்கு ஒரு களிப்பு மிகுந்த நாள் என்றே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஒர்க் பர்டன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் உத்தியோக பலு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதனால் கொஞ்சம் சோர்வு களைப்பு உண்டாகும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லாத நாளாக அமையும். பங்கு சந்தையிலே இருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது. புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றி வைத்து இன்று செய்ய கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த நாள் அதிர்ஷ்டத்தை தரும் எண்ணாக அமைய வேண்டியது 6 மற்றும் 3 என்ற எண்ணை வைத்து கொள்ளுங்கள். இந்த எண் உங்களை ஒரு வாழ்க்கையின் தரத்தை மாற்றக்கூடியதாக அமையும். இந்த நாளின் அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான்.
வெற்றியின் வழியை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும். வெற்றி வடிவேலன் உங்களை வகிவைப்பான். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, புதிய வீடு வாங்குதல், வீட்டை பராமரித்தல் போன்ற காரணங்கள், அதனால் செலவுகள் இன்னும் ஒன்று. உங்களின் வருமானத்தை மனத்தில் வைத்து செலவை குறைத்து கொள்வது நல்லது. உங்கள் நிதிநிலை கொஞ்சம் மோசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களுடன் நேரத்தை செலவிடவும் சுற்றுலா செல்வதற்கும் திட்டமிடுவீர்கள். வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உடல்நிலையிலே கவனம் தேவை. சில பருவ கால நோய்கள் உங்களை அண்டும். அதனால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உணவு மற்றும் பானம் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எந்த ஒரு செயலிலும் சிறிது கவனத்துக்கு பின்னே செய்து முடிப்பது நல்லது. வியாபாரத்தில் எந்த விதமான ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஃபேமிலி மேட்டரில் கொஞ்சம் மகிழ்ச்சியும் இனிமையும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது இந்த நாள் இனிய நாள் அமையும். பொருளாதார விஷயத்திலே கொஞ்சம் சிக்கல் உண்டாகக்கூடிய நாளாக இருப்பதனாலே முடிந்தவரை கவனத்துடன் இருங்கள். புதிய முயற்சிகள் எதுவும் தேவையில்லை. இடமாற்றங்கள் தேவையில்லாத நாட்கள் இந்த நாள். நீங்கள் இந்த நாள் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தக்கூடியதாக 7 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். இவரை வணங்க சிக்கல் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.